இதில் என்னன்னா ஒரு ஸ்லாக் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு அந்த ஆர்பிஎம் அந்த 1.8 நினைக்கிறேன் அந்த டர்போ ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்லாக் இருக்க தான் செய்யுது. பட் அந்த 1.8 டர்போ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியும். அதுதான் என் ஒய்ஃப்டையும் சொன்னேன், நீங்கள் ஏன் 3X விட்டு இதுக்கு போகிறீங்க, ஸ்டேரிங் தான். ஏன்னா வண்டி சொன்ன பேச்சை கேட்குது. நம்ம இப்போ அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இப்போ இதுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ரோ. இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னா நானே 2-3 தடவை மாற்றி இங்கே எதுக்கு பண்ணுறேன், இங்கே மிதிச்சிட்டேன். இந்த Volkswagen ஸ்குவாடன் வந்தாவே ஏசியோட த்ரோ எப்படி இருக்குது அப்படின்றது கேட்கணும். வி நோ தட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்திங் 1000க்கு மேலே புக் ஆயிடுச்சு. அவங்களாலே கொடுக்க முடியல, ஸ்கோடா நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னா புக் பண்ணிவிட்டு. ஆனால் அவங்க சொன்ன அடுத்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, சார் வெயிட்டிங் பீரியட் 5 months அப்படின்னு. மஹிந்திரா 3Xம் வந்து இன்னும் வந்து 3 months கேட்டாங்க எக்ஸ்ட்ரா. நான் சொல்கிறது டிசம்பர் மந்த்துக்கு. நான் என்ன சொல்லிட்டேன், இல்லைங்க கேன்சல் பண்ணிடுங்க. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோட்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, ஸ்கோடா கைலாக்ங்க. ஸோ எடுத்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த் அப்படி கிராஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இந்த வண்டியோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த கார் அவர் வாங்குறதற்கான காரணம் என்ன, இது கூட காம்படிட்டிவாக என்னென்ன கார்கள் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கோடா கைலாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட இன்னைக்கு அருணாச்சலம் பிரதர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ஸோ பேசிக்காக நான் அருணாச்சலம் விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ கைலாக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4500 kilometers ஓட்டியிருக்கோம் ப்ரோ. ஸோ பேசிக்காக அந்த வண்டிக்கு போனதுக்கு ரீசன், ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஃபோர்ட் ஃபிகோ வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அது டீசல் வேரியண்ட்டு. அது உங்களுக்கு தெரியும், லைக் அது நல்லா இருந்துச்சு, டர்போ இன்ஜின்ஸு. ஸோ நான் பேசிக்காக டர்போ தான் பார்த்தேன். ஸோ அந்நேரம் தான் ஃபஸ்ட்டு வந்தது ஹுண்டாய் எக்ஸ்டர் வந்துச்சு, 6 bag ஏர்பேக்ஸ் வச்சு. ஸோ அது பார்க்கலாம் அப்படின்ட்டு போனப்போ 6 ஏர்பேக்ஸ் வச்சு வண்டி வெளியே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் உள்ளே ஒன்ஸ் போய் நாங்கள் உட்காந்தோன்னே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. லைக் அது கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. அந்த 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 மாடல்ஸே ஆக்சுவலி எனக்கு பேசிக்காக செட் ஆகலை. சரி அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு i10 நியாஸ் பார்த்தோம். i10 நியாஸும் பார்க்கும்போது அது சுத்தமாக டர்போ இல்லை ஆக்சுவலி. பட் என்ன அப்படின்னா, சரி ஓரளவுக்கு நம்ம நீட்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கேயுமே வந்து 2 ஏர்பேக் தான் இருந்துச்சு. சரி அப்புறம் அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணது. சரி அப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 months வந்து நாங்கள் எதுவுமே பெருசாக பார்க்கல. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ வந்து சரி எடுத்து ரைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து ரைட் பண்ணி பார்த்தோம். ரைடிங் வைஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ஆனால் டிஸ்டன்ஸ் அந்த 2 பேருக்கு நடுவில் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து செட் ஆகலை. ஸ்பேஸ் செட் ஆகலை. ஆமாம், ஸ்பேஸ் செட் ஆகலை. ஸோ அதனால் அதை குவிட் பண்ணிவிட்டு என்ன இது இப்போ தேடிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து 3XO அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. சரிங்க. 3XO சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ சிஐ மஹிந்திரா தான் போயிருந்தோம். போயிட்டு அவங்க அப்போ தான் யார்டில் வந்து புதுசாக அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து நின்றுச்சு. ஆனால் வெளியே எங்கேயுமே அவங்க வந்து சரி இது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்றப்போ அவங்க சிஐ மஹிந்திராவில் கேட்டேன், நாங்கள் ஒரு இது பண்ணாமல் ரைட் பண்ணாமல் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்றப்போ அவங்க சரின்னு சொல்லி ஒரு AX5 வேரியண்ட் வந்து கொடுத்தாங்க, ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யார்டு உங்களுக்கு தெரியும், நம்ம கொடிஷா பின்னாடி இருக்கு, அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் கொடுத்தோம் யார்டில். ஸோ யார்டில் ஓட்டும் போது எனக்கு செம்ம ஃபீல் ப்ரோ. டர்போவில் வந்து அவனுங்க அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி புக் பண்ணியாச்சு. AX5 என்ன வேரியண்ட்னு பார்க்கும்போது அந்நேரம் உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வந்து பெருசாக அவங்க எவ்வளோ வரல, ரிவீல் பண்ணல. MX1 MX2 MX3ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் AX5 AX7 AX5 AX7 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக எது வருதுன்னு தெரியல. நான் அதான் பார்த்துட்டே இருந்தேன். நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. இன்ஜின் டர்போவாக இருக்கணும், இது இருக்கணும், எனக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கணும், ரியர் அண்ட் கேமரா இருக்கணும். இதுதான் மேஜராக நான் பார்த்தது. ஸோ அப்படின்னு பண்ணுறப்போ நமக்கு அலாய் வீல் பார்த்தேன். எனக்கு வந்து என்னன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இது வச்சுருந்தார், ஸ்டீல் வீல் வச்சுருந்தார். அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று வண்டியோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி ஓகே அலாய் வீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற போது பார்க்கும்போது AX5 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அலாய் வீல் கொடுத்தாங்க. MX3ல வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வருது சார் அலாய் வீல் மாற்றினா ஒரு வீலுக்கு 25,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே மாற்றி தரோம் அப்படின்னாங்க. சரி வேண்டாம். அதுவும் இல்லாமல் ஹெட்லைட் வந்து ஒயிட் LED ஒயிட்டு தான் கேட்டிருந்தேன் நான்.
அங்கே வரும்போது எம்எக்ஸியில் ஃபுல்லாக ஹேலஜன் தான் வந்துச்சு. அப்படின்றப்போ ஏஎக்ஸ்வே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அவங்க கொட்டேஷன் வந்து லேட் ஆச்சு. அப்புறம் ரமணியில் போய் கேட்டோம். அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட வந்து அந்நேரம் காரே இல்லை, ரமணியில் காரே வரல, சிஏயில் மட்டும்தான் இருந்துச்சு. சார் அப்படின்றப்போ சிஏயில் வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஏஎக்ஸ்வேக்கும் எம்எக்ஸ்3க்கும் வாங்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சரி ஏஎக்ஸ்வே நமக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎக்ஸ்வே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க சொன்ன அடுத்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, சார் வெயிட்டிங் பீரியட் 5 months அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே வெயிட்டிங் பீரியட் 5 monthsன்றாங்க. என்னடா சொல்கிறீங்க 5 months வெயிட்டிங் பீரியடா அப்படின்ட்டு ஒரு ஷாக். ஓகே பட் ஓகே அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம வந்துட்டோம்னா அவங்க கோட் பண்ணது 13,69,000 எல்லாம் வந்து ஆஃபர்லாம் சேர்த்து சிஏயில். ஓகே புக் பண்ணிட்டாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு அந்த ஃபோர்டு வந்து நான் அவங்ககிட்டே கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க 1 lakh எடுத்தாங்க. ஸோ அதை கொடுத்து நம்ம அப்படியே இது பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அது கொஞ்சம் அவங்க அப்புறம் கால் பண்ணி எப்போ வரும் கேட்டே இருக்கும்போது ஒரு நாள் யதார்த்தமாக யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது புதுசாக அப்படி ஒரு கார் வருது அப்படின்னாங்க ஸ்கோடாவில். சரி ஓகே என்ன பட்ஜெட்டுன்னு வைக்கும் போது அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது 2.0 ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை கவர் பண்ணுன்றக்காக கைலாக்னு ஒரு மாடல் கொண்டு வராங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 8 lakhs பிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே சரி அப்போ என்ன பண்ணோம்னா நானும் ஒய்ஃப்லாம் சேர்ந்துட்டு ஓகே நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குஷாக் வச்சுருக்காரு. சரிங்க. அவர் வண்டி ஓட்டி பார்த்தேன், ஜெர்மன் பிராண்ட்ஸு. எனக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு ரொம்ப அதிகம். நான் வச்சுருந்தது ஃபோர்டு, இது டர்போ. மஹிந்திரா ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே இந்த வண்டி எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு மஹிந்திராவில் சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாச்சு. ஆனால் அப்படியுமே அவங்க வண்டி ரெடி பண்ணலன்னு வச்சுக்காங்க. அப்புறம் ஸ்கோடாவில் வந்து பார்த்தோம். இது லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணோம் டாடா நெக்ஸான் பார்த்தோம். ஓகேங்க. அது ரைட் பண்ணி பார்த்தோம். செட் ஆகல எனக்கு. அந்த ஒரு டர்போ ஃபீல் எனக்கு அது வரல. ப்ரீஸாக பார்த்தோம். அது வந்து நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் இன்ஜின். அது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகே, நமக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கேருந்து ஆஃபீஸ் போகிற 10 kilometers அதுக்கு மேலேனா நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டுமே ஓகே வேண்டாம் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதுவா 3XOவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வந்துச்சு. சரிங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம குஷாக்கில் யூஸ் பண்ண அதே என்ஜின்ஸ் தான். ஆனால் அவங்க கைலாக் வந்து அப்புறம் நான் போய் கேட்டப்போ சார் வண்டி இன்னும் வரல, ஆனால் என்ன என்ஜின்னு சொல்லிட்டாங்க. 1 liter TSI தான், நீங்கள் குஷாக்கு தான் சார் இருக்குது, நீங்கள் ஓட்டனா ஓட்டுங்கன்னு சொல்லி இங்கே நம்ம சரணம்பட்டி கொடுத்தாங்க. ஒரு ஸ்லாவியா ஒன்று கொடுத்தாங்க, குஷாக் ஒன்று கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே ஓட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. அதே மாதிரி அந்த வளைவில் அந்த கட்டடிக்கும் போது கண்ட்ரோல் அடிச்சுக்க முடியல அந்த வண்டியை. எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே டிரைவிங் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த டிரைவிங் டைனாமிக்ஸுக்கு அடிச்சுக்க ஆள் இல்லை அந்த வண்டி அப்படின்ட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். அப்புறம் December 2 வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இது படி பார்த்தா December 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஹோல்ட் பண்ணிட்டு மஹிந்திரா வந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க வந்து December 2 வந்து அந்த ஃபுல் ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே வந்துச்சு. வந்தப்போ தான் வந்து 3 வேரியன்ட், அதாவது ப்ரெஸ்டீஜ் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அப்புறம் சிக்னேச்சர் ப்ளஸ் சிக்னேச்சர் கிளாசிக்னு வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து நான் மெயினாக அலாய்வில் பார்த்தேன். அலாய்வில் வந்து நமக்கு சிக்னேச்சர்லேயே கிடச்சிது. மெயின் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 11 lakhsலேயே முடிஞ்சிருச்சு. அதுனா நான் 14 lakhs வரையும் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணால் கம்பேரிட்டிவாக வந்து பார்க்கும்போது இன்ஜின் வைஸ் வந்து அது 1000 ccனால இன்சூரன்ஸ் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இவங்க 999cc 1 liter TSI அப்படின்றப்போ கைலாக்கில் புக் பண்ணியாச்சு. December 2 புக் பண்ணி ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் உள்ளே என்னென்ன இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கா எல்லாம் எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து புக் பண்ணியாச்சு December 2. வண்டி எப்போ வரும்னு கேட்டப்போ January 27ட்டாங்க. 27th உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்சில் கிடச்சிரும் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபஸ்ட் பேட்சில் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தா January 27 வருது, வண்டி வரல. அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருக்கலாம் வரல சார் அப்படின்ட்டு, சொல்லலை. February போச்சு, சொல்லலை. நான் அப்புறம் 10 தடவை ஃபாலோ பண்ணி மார்ச்சில் தான் ரொம்ப ரஷ்அப் பண்ணி மார்ச் தான் ஃபஸ்ட்டு பேட்சில் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஸ்கோடாக்கு பெரிய லெவலில் எஸ்கலேட் பண்ணி ஃபஸ்ட்டு வண்டி இந்த ரெட்டில் நான் தான். ஓகேங்க. இந்த ரெட் கலர் வந்து நம்ம தான் கிடச்சிது. எடுத்தவுடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக அந்த சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் பார்த்தோம். ஓகேங்க. அவங்களோட ஏன்னா வெளியே விசாரிச்சப்போ 7000 முடியினாங்க. பட் நான் அதுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால நான் பண்ணல. ஏன்னா புது கார் வேறு, என்னென்ன எப்படி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றி உள்ள பேசிக்காக வந்து அந்த அம்யூனிட்டிஸ் அந்த 70 மேட்டு அது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு
ரன் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வண்டியில். இப்போ என்னன்னா பிரதர், இது வந்து ஸ்கோடா கைலாக்கு ஆக்சுவலாக நாங்கள் கேட்போம், ஸ்கோடா கைலாக்கு வந்ததுக்கான ரீசன் அதை நீங்கள் ப்ரீஃப் பண்ணிட்டீங்க. எனக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது வந்து எல்லாருமே கேட்குறது வந்து இந்த ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் பிராண்ட் போனோம்னா ஒரு பிம்பம் இருக்குது, இந்த மாதிரி வந்து சர்வீஸ் காஸ்ட் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த குஷாக், கைலாக்கு, வேர்டஸ்ங்க, ஸ்லாவியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சிகிடியை வச்சுருந்தாங்க, சிபியூ ப்ராசஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது, அதனால் அந்த காஸ்ட் இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் இந்த லோக்கலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வச்சிருக்கிறவட்ட கேட்டிருக்கேன், நான் சர்வீஸ் பேக்கேஜ் வச்சிருக்கேன், ஒரு 4500 5000 தான் எனக்கு மேக்ஸிமமே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றப்போ அந்த பின்பம் குறைஞ்சிருச்சு. கரெக்டாக. இன்னொன்று இவங்க 3 இயர்ஸ் வந்து அந்த வாரண்டி கொடுத்துறாங்க, எக்ஸ்டெண்ட் வாரண்டி. என்னனாலும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம். மொத்தம் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து வந்த வாரண்டி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப எவ்வளோ வாரண்டி வந்து? இல்லை, எங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஸ்டாண்டர்டாக 1 இயர் வாரண்டி தான் அவங்க இந்த வண்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு புக் பண்ணவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 இயர்ஸ் போட்டோம்னா எவ்வளோ கேட்டாங்கன்னா 25,000 நம்ம கேட்டாங்க. அதை நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் முடியட்டும், இது எண்டிங் ஸ்டேஜில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒன்றும் பெருசு, அதாவது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ. இந்த 2.0 வந்ததுலேருந்து நான் என் ஃப்ரெண்டு ஸ்லாவியா வச்சுருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டப்போயுமே ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 15,000 சம்திங் என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் வந்து டிராஸ்டிக் அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. 8,000க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு அருண் அப்படின்னாரு. சூப்பராக இருக்கே ப்ரோ அப்படின்றதுக்கப்புறம் தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஓகே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது 100% ரைட். நானும் பயந்தேன், நம்ம எடுக்கிறோம், நம்ம வந்து ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒன்றுனா கூட பிரேக் பேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 சம்திங்ஸ் வந்துடுது. எல்லாமே பார்த்துட்டு தான் சரி ஓகே நான் வேணான்னு வச்சிருந்த கார், சரி ஓகே எல்லாம் கரெக்டாயிருச்சு, இதுக்குள்ளே வந்தோன்னே சரியாயிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். ஓகே. சேல்ஸுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் போயிருக்கேன், எனக்கு செக்அப் சர்வீஸ் மட்டும் தான் போயிருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க ப்ரோ? சேல்ஸ் வைஸ் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ப்ரோ. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் அவங்ககிட்டே சொன்னேன், என்னன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வரல, நம்ம புக் பண்ணது ஸ்கோடால ஸ்ட்ரைட்டாக புக் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம எஸ்ஜிஏ போய் புக் பண்ணல, ஆன்லைனில் புக் பண்ணோம். அதனால அப்போ ரெஜிஸ்டர் ஆகி நம்பர்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஜனவரி 27 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்போம், லைக் ஜனவரி 27 வருது, நம்ம இங்கே பிளான் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா யூ ஷுட் இன்ஃபார்ம் த கஸ்டமர், ரைட்? அதை அவங்க பண்ணவே இல்லை. எனக்கு அங்கே தான் ஒரு செம்ம என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுச்சு, செம்ம அப்செட். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஜனவரி போய் பிப்ரவரி போயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப ரஷ்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மார்ச்லேயே கொடுத்தாங்க. எனக்கு அந்த சேல்ஸ் வைஸ் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான் ப்ரோ. கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்கோடாவில் வர்றவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஜெர்மன் பிராண்ட் தான், கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு மாருதியும் டாட்டாவை தாண்டி உங்களுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேல்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வரலைன்னா அப்டேட் கொடுத்துருங்க கஸ்டமருக்கு, அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வி நோ தட், ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்திங் 1000க்கு மேலே புக் ஆயிடுச்சு. அவங்களால கொடுக்க முடியல, ஸ்கோடா நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. அப்போ உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ ஷுட் இன்ஃபார்ம் த கஸ்டமர், ரைட்? சார் எங்களால் முடியல, ஜனவரிக்கு அப்புறம் நாங்கள் வேணால் பிப்ரவரியில் பார்க்கலாம் சார், இல்லைனா மார்ச். ஓகே, எல்லாரும் நாங்கள் வந்து ரெடி டு அக்செப்ட். எல்லா கஸ்டமர்ஸும் அதான் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் அதுதான் ப்ரோ. எனக்கு சேல்ஸில் பிரச்சனை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆஃபர்ஸ் வைஸ் சரி அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த விதத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அந்த கோஆர்டினேஷன்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சர்வீஸ் பிரதர், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்ரோச் பண்ணப்போ எப்படி? ஐயோ, அது சர்வீஸ்லாம் 100, நீங்கள் 10 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பராக பண்ணாங்க. அதாவது நானும் ஃபோன் பண்ணல, அவங்களே கால் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு சார். இல்லை மேடம் முடியல அப்படின்றப்போ, இல்லை சார் நீங்கள் இந்த மந்த் இருக்குது, நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா. சரி மேடம் ஓகே. ஏன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சரவணம்படியிலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர்ஸ் வந்துருது. ஆனால் அவங்க 5 கிலோமீட்டருக்குலாம் ஃப்ரீ சர்வீஸ். எனக்கு 6 கிலோமீட்டர். சரி சார், நோ ப்ராப்ளம், நான் 1 கிலோமீட்டர் தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, வில் கவர் அண்ட் கம் அண்ட் பிக் இட் அப் அப்படின்ட்டாங்க. சார் நம்மளை கொடுத்துட்டு கொண்டு போனோம்னா பக்காவாக நான் ஃபோன் அங்கே போய் இறங்கினோன்னா ஒரு கால், சார் வண்டி வந்துருச்சு, ரிசீவ் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஓகே கொடுத்துட்றோம் யார்கிட்டயோ. டிரைவராக இருந்தாலும் நம்ம ரோட்டில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், நம்ம புதுக்காரு அப்படின்றப்ப இறங்கணும்னா சார் வண்டி ரிசீவ் ஆயிடுச்சு சார், கொஞ்ச நேரத்தில் கேப்டன் கூப்பிடுவாங்க. கேப்டன்னா அந்த அவர் சர்வீஸ் பண்ணுறவர், அவர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எனக்கு அந்த வந்தோன்னா அவர் கால் பண்ணார், சார் என்னென்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் பாருங்கள். ஏன்னா எனக்கு பெருசாக அதில் ஒன்றும் இப்போ ஏன்னா 1000ல் என்ன வந்துட போகுது, ஒன்றும் வரல. நான் தான் சொன்னேன் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் எனக்கு என்னமோ நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, அது பாருங்கள் அப்படின்னா அவர் இல்லை சார் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க ப்ரோ. சர்வீஸ் வைஸ் வந்து அடிச்சிக்க முடியாது ப்ரோ. உங்களை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஏதாவது பில் வாங்கினாங்க? இல்லை ப்ரோ, எதுவும் ஃப்ரீ, எல்லாமே கண்டிப்பாக பிக்கப் அண்ட் ட்ராப்லேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, எல்லாமே ஃப்ரீ தான்.
சரிங்க பிரதர். அடுத்து இந்த வண்டியில கிடைக்கக்கூடிய என்ஜின்ங்க. இன்னைக்கு டர்போ பெட்ரோலுக்குள்ள பீப்பிள் வராங்க அப்படின்னாவே நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டைரக்ட் இன்ஜெக்ஷன் 3 சிலிண்டர் டர்போ இல்லைனா நான் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து 3 சிலிண்டர் டர்போ இருக்கும். ஸோ என்ஜின் பே ஓப்பன் பண்ணிட்டு பேசுறாங்க. பிரதர் இங்கே வந்து 1 லிட்டர் அந்த 3 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. இந்த என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஹாய் சொல்லிருங்க எல்லாத்துக்கும். ஹாய். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து NVH லெவல்ஸுங்க, நாய்ஸ், வைப்ரேஷன், ஹார்ஸ்னஸ் இதை பற்றி பேசுவோம். எப்படி இருக்குங்க இந்த இன்ஜின்? ப்ரோ எனக்கு பர்சனலாக வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது ப்ரோ. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். அதாவது எப்படின்னா நார்மல் இந்த ரோட்ஸில் எனக்கு தெரியல. பட் அந்த சிமெண்ட் ரோட்ஸ் இருக்கும் தெரியுமா, நீங்கள் பொள்ளாச்சி போகிற ரோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டில் போட்டிருக்கோம். அதில் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. நார்மல் தார் ரோடு NHல போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியல. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ என்ஜின் நாய்ஸ் அப்படின்றது வந்து நார்மல் ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கு மாற போகிறது இல்லை. ஆனால் ரோட் நாய்ஸ் அதிகமாக டெவலப் ரோட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ரோட் நாய்ஸ் தான் நான் இதுன்ட்டேன். ரோட் நாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ஸில் போகிறதுக்கும் இந்த ரோட்ஸில் போகிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அது வந்து அதுதான் ப்ரோ எனக்கு ஃபீல் ஆச்சு. வைப்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருச அளவுக்கு எனக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியல ப்ரோ. ஏன்னா மேபி எனக்கு நான் ஃபோர்ட் ஃபிகோ ஓட்டினதுனால அந்த டீசல் இன்ஜினால தெரியலையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஸ்மூத்தாக கனெக்ட் ஆச்சு. இன்னுமே என் ஃப்ரெண்டுமே வந்து ஓட்டி பார்த்துட்டு நாய்ஸே இல்லைடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தான் தெரியல நினச்சி அவரை கேட்டேன். அவரும் அதை தான் சொன்னார். ஆக்சுவலாக BS6 ஸ்டேஜ் 2 வந்ததுக்கப்புறம் வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டர்போ 3 சிலிண்டர்னு நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணோம்னா தான் நமக்கு அது தெரியுமே தவிர மற்றபடி பேலன்ஸ் ஷாஃப்ட்லாம் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி அது தெரியறது இல்லைங்க. இந்த என்ஜின் வந்து 114 bhp 178 நியூட்டன் மீட்டர்ஸுங்க. நீங்கள் 5 ஸ்பீட் மேனோட பேர் பண்ணி எடுத்துருக்கீங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு டீசல் ஓட்டிருக்கீங்க, டீசல் ஓட்டிட்டு இந்த டர்போ பெட்ரோல் வரும்போது எப்படி இருக்கு? டீசல் நான் என்றைக்குமே அது கொஞ்சம் மேலே தான் ப்ரோ. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். டீசல் என்றைக்குமே ஓரளவுக்கு மேலே தான். இதில் என்னன்னா ஒரு ஸ்லாக் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு அந்த RPM அந்த 1.8 நினைக்கிறேன். அந்த டர்போ ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்லாக் இருக்க தான் செய்யுது. பட் அந்த 1.8 டர்போ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதாவது ஒரு 1800 RPM கிராஸ் ஆகிற வரைக்கும் தான் அந்த லேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக அப்படியே ஒரு பிக்கப் பண்ண எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ட்ரோல் நான் ஹில்ஸ் ஏற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குறைய சொல்ல மாட்டேன் ப்ரோ. பாட்டுக்கு ஏறும் வண்டி. 1.1 அந்த அந்த RPM வரைக்கும் தான் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிக்கப் வண்டி. அதுவுமே ஹைவேஸில் போகும்போதெல்லாம் செம்ம பிக்கப் ப்ரோ. நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ணவே தேவையில்லை. நம்ம போகிறோம் அந்த இடத்த வந்து நான் வந்து சைடு போடணும் அப்படி முடிவு பண்ணிட்டேன்னா போட்டுடலாம் வண்டியை வச்சு. அடுத்து நான் கேட்குறது வந்து இந்த இன்சுலேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாம். பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் என்ன தோணுச்சுன்னா, மேலே ஒரு இன்சுலேஷன் ஷீட்டுங்க, லைனரில் கொஞ்சம் இன்சுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது என்னோட 100% ரைட். யூ ரைட். நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ அவங்க குஷா கூட என்ஜின்ஸ் காட்டினாங்க. நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூக் ஃபீல்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு அவங்க லான்ச் பண்ணாங்க. ஆமாங்க. நீங்கள் கூட வந்துருந்தாங்க. ப்ரூக் ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அவங்க காட்டினாங்க. இதில் அந்த கலர் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது என்னடா ஒரு இன்சுலேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். என்ன போய் இப்படி இருக்குது ஓகேவானாங்க. சார் இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாங்க. ஓகே நம்ம அவங்க ஜெர்மனோடது நம்ம அதுக்கு ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். ஆனால் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. பேசிக்காக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்திருக்கும். ஆமாம் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்டில் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ஜின் பெட் எல்லாமே ஓரளவுக்கு க்ளீனாக இந்த இன்சுலேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது பார்க்கும்போது ஓகே போதும் அப்படின்ற மாதிரி தான். அது கொஞ்சம் இது இல்லை. மைலேஜ் ரீதியாக பேசுகிறப்ப ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே எவ்வளோ கிடைக்குது, ஹைவேஸ் எவ்வளோ கிடைக்குதுங்கிறது? மைலேஜ்க்குள்ளே 15 to 16 வரைக்கும் எடுக்கிறேன். அது டிபெண்டிங் அப்பான் த பெட்ரோல் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்க. நான் நார்மல் பெட்ரோல் போடவே இல்லை. XP 95 போட்டிருக்கேன். இல்லை XP 100 போட்டிருக்கேன். இல்லைனா ஷெல்லு தான் 3 தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ XP 95 நான் லாஸ்ட்டாக போட்டப்போ எனக்கு 16 வரைக்கும் எடுக்க முடிஞ்சு. ஓகேங்க. ஆவரேஜ் சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே எடுக்க முடிஞ்சுச்சு. ஹைவேஸ் போனப்போ 19 வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. ஓகேங்க. ஸோ அதுவுமே வந்து நான் சொல்கிறேன் டிபெண்டிங் அப்பான் த பெட்ரோல்ஸ் நான் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நான் XP 95 இப்போ தான் நான் XP 100 நான் போட்டிருக்கேன். அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் அந்த ரீடிங் வச்சு நான் கால்குலேட் பண்ண மாட்டேன். என்டையராக அது 0 to அந்த மிஷின் அந்த இது போட்டு தான் கால்குலேட் பண்ணுவேன். அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு XP 100 இப்போ தான் போட்டிருக்கேன். பட் XP 95 எனக்கு 16 வரைக்கும் கிடைச்சது. ஓகே. ஷெல்லு நல்லா இருந்துச்சு. ஓகே. அதுதான் கொஞ்சம் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் பெர்ஃபார்ம் ஃபீல் ஆச்சுன்னா XP 95 XP 100 நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு பிக்கப் இருந்துச்சு. ஓகேங்க. ஓகே சரிங்க பிரதர். தென் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு மீதம் விஷயங்களை பேச ஆரம்பிச்சு. சரிங்க.
பிரதர் காரோட இன்டீரியர் பேசலாம்னு வரும்போது இன்டீரியரோட டேஷ்போர்ட் குவாலிட்டிங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது ரேட்லிங் நாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்? ரேட்டில் நாய்ஸ் வந்ததில்ல ப்ரோ. ஆனால் அந்த சீட் அப்பப்போ வைப்ரேட் ஆகும். ஓகே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் வைஸ் பிளாஸ்டிக் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்த குஷாக்குக்கும் இப்போ வந்து இந்த வண்டிக்கும் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு இந்த வைஸ் ஓகே. எனக்கு எல்லாமே இதில் வந்து இந்த அனலாக் தான் இருக்குது. பட் டிஜிட்டல் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இருக்க பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த ரெண்டுக்கு நடுக்குள்ள இருக்கிற அந்த பிரேக் இந்த ப்ராப்ளம் தான். ஓகேங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கனால கிளச்சும் பிரேக் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால ஹை ஃப்ரெண்டு ஒருத்தன் 6 ஃபீட் இருக்கும். அவன் ஓட்டும் போது பிரேக் லைட்டாக மிதித்தான். கிளச்சை மிதிக்கிறப்ப பிரேக் அது வந்து அதுவும் இல்லாமல் இங்க இருந்து இதுக்கு போற இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே இதுவுமே ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆயிருதுன்னா இந்த ரெண்டு க்ளோஸா போகும்போது நம்ம இங்கே மிதிக்கிறப்பெல்லாம் இங்கே மிதிச்சிடும், இல்லைன்னா இங்கே வைக்க முடியல. ஓகே ஓகே. இது கொஞ்சம் இது வந்து நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வண்டி ஓட்டும் போது என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணது. ஸோ இதுதான் இது வந்து இருக்கிறதுலே வந்து நான் மேஜராக பார்த்தது பெரிய ட்ராபேக் வண்டியில். ஏன்னா நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்போம், திடீர்னு கிளச்சுக்கு பதிலாக இதை மிதிச்சிட்டோம்னா இது ப்ராப்ளம். இப்போ அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. இப்போ இதுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ரோ. இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னா நானே 2-3 தடவை மாற்றி இங்கே எதுக்கு பண்ணுறேன் இங்கே மிதிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ட்ராபேக் இருக்கு ப்ரோ. நம்ம கேர்ஃபுல்லாக ஓடணும். ஏன்னா நார்மலாக மற்ற வண்டிஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேப் இருந்துச்சு. நான் ஃபிகோல ஓட்டும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வண்டியில் இது ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. மற்றபடி எனக்கு பெரிய விஷயம், எனக்கு பெரிய ட்ராபேக் எதுவும் தெரியல. பட் இந்த சீட்டு வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சு, வைப்ரேஷன் இருக்கு. ஓகேங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நாங்கள் என்ன மாதிரி வைப்ரேஷன் வருது பிரதர்? அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது ஃபுல்லாக நான் வைப்ரேட் ஃபுல்லாக வந்து பின்னாடி நிப்பாட்டிட்டு வண்டியை நான் ஓட்டிட்டு வந்து வண்டி நிப்பாட்டினா ஒரு மாதிரி கடன்னு ஒரு சவுண்ட். ஸ்மூத்தாக ஏதோ மைன்யூட்டாக இருக்கும். அதாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஏதோ லாக் ஆகலை அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த இதில் இருக்கு ப்ரோ. நான் சொன்னேன் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த 1000 சர்வீஸ் போனப்போ எனக்கு வரல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக உட்காரும் போது அந்த இது தெரியாது. ரொம்ப எப்பயாவது அந்த ரேர் நாய்ஸ் வரும். ஸோ அப்படின்றப்போ எனக்கு பர்சனலாக ஓகே, அது பெரிய இஷ்யூ இல்லை. அதனால நான் அதை அப்படியே பர்சனலாக விட்டுட்டேன் ப்ரோ. மேஜராக அதுக்கு மேலே அந்த பிரச்சனை வண்டியில் எது இல்லை. ஒன்று பில் குவாலிட்டி நல்லா இருக்கு, கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தெரியும். ஆமாம், ஓகே தெரியுது ப்ரோ. ஏன்னா பழைய குஷாக்ஸ் வந்து ஃப்ரெண்டு வச்சிருந்தாரு, அவரோட இதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. சீட்டோட கம்ஃபர்ட் பிரதர் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இது ஆக்சுவலி அவங்க கொடுத்தது வந்து ஃபேப்ரிக் தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லெதர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டோம். பையன் வச்சிருக்கோம் எல்லாம் சிந்திடுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து லெதர் போட்டோம். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து OEM தான். ஆமாம், எல்லாமே OEM அவங்க தான் போட்டது. வெளியே வந்து எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே நம்ம போடவே இல்லை. ஸோ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து கொடுத்தது. அதில் தான் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு 2 இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்திருக்கு ப்ரோ. ஒன்று வந்து இன்பில்ட்டாக மைக் வச்சு வந்திருக்கு, இன்னொன்று எக்ஸ்டர்னல் மைக் வச்சு வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்பில்ட்டாக இருக்கிற மைக் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அதை ஃபிட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டர்னல் மைக் வைக்க மறந்துட்டாங்க. நானும் வந்து ஃபோன் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் கார் போகும்போது. ஏன்னா நம்ம கார் ஓட்டம் வந்துட்டு ஒரு நாள் யதார்த்தமாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நான் பேசுகிறதே அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஓகே. அப்புறம் தான் என்னடான்னு ஃபீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சு மைக்கே அவங்க வைக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டோன்னா அப்புறம் ஸ்கோடாக்கு அப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களோட டீலர் யாருன்னு தெரில. சரிங்க. ஸ்கோடாக்கு ஃபோன் பண்ணோன்னே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பழைய இது அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரே நாள் தான் இவங்க SGAக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க ஸ்கோடா கொடுக்கலன்னா நான் ஒரு மெயில் போட்டேன். ஸ்கோடாக்கு போட்டோன்னே அங்கேருந்து SGAக்கு வந்து கூப்பிட்டு அந்த கஸ்டமருக்கு உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மைக் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த ஒரு இதுதான் வந்து அந்த OEMல பிரச்சனை வந்தது. ஓகே. இந்த சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்லை அது ஒன்று தான் ப்ரோ பிரச்சனை, வேற எதுவும் இல்லை. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? இதோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுங்க? 27,000. வெளி மார்க்கெட்டில் மட்டும் 9,000 தான். பட் ஆனால் நான் ஓகே இவங்கள போனால் 27,000 வந்துச்சு ப்ரோ, இன்க்ளூடிங் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே. அவங்கள ஸ்பீக்கர்ஸ் உள்ள அது ஸ்டாக்ல இருந்துச்சு. நான் இன்ஃபோர்டைன்மெண்ட் ரியர் கேமரா போட்டேன். ரெண்டு சேர்த்து 27,000 ரியர் கேமராவோட சேர்த்து. இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே. எவ்வளோ ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து அவங்க இல்லை லைஃப் டைம் மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே என்னென்ன நாங்கள் பண்ணி தரோம் சார் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. லைஃப் டைம் வாரண்டி தான். ஓகே, குட்வில் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம். எனக்கு இந்த Volkswagen ஸ்குவாடன் வந்தவே ஏசியோட த்ரோ எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கணும். நான் வந்து ஃபோர்டு வச்சிருந்தப்போ ப்ரோ நம்ம ஒரு போட்டுட்டோம்னா இப்படின்னு போயிட்டு வரக்குள்ள கூலிங் ஆயிரும். இது சத்தியமா இல்லை ப்ரோ. ரொம்ப
கொஞ்சம் டைம் எடுத்து அந்த டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆக்சுவலி நான் 3XO ஓட்டும் போது அந்த உங்களுக்கு யார்டு பார்த்துருப்பீங்க சிஏ பக்கா வெயிலாக இருக்கும். அதில் நான் போட்டு 2ல வைக்க AX5 வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஆன் பண்ண உடனே அது அப்படியே ஒரு வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு, கூலிங் ஆயிடுச்சு ப்ரோ. இது கம்மி தான் ஃப்ராங்காக அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட அவங்க குஷாக்லேயே அதான் சொல்கிறாங்க, ஏன் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஓகே, பட் ஆனால் எனக்கு இங்கே இருக்கும்போது ஒன்றும் தெரியல ப்ரோ. பட் எனக்கு ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன். சிவகாசியில் போனப்பெல்லாம் என்னால் முடியல. வண்டி ஆன் பண்ணி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஏசியை கண்டினியூஸாக நான் 2ல வச்சு ரன் பண்ணேன். ஆனால் நான் 3க்கு மேலே போனதில்லை. 2ல வச்சு ரன் பண்ணும்போதே ஒரு 1 மினிட் to 2 மினிட்ஸில் வந்து ஓரளவுக்கு ஏறி நின்றுடும். ஓகே, அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும், கரெக்டாக இருக்கும். சரி, விசிபிலிட்டி எப்படி இருக்குது? ஏதாவது பிளைண்ட் ஸ்பாட் இந்த பில்லரோ இல்லை ஐஆர்விஎமோ? கரெக்ட். இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் வால்பாறை போயிட்டு வரும்போது ஒரு யூட்டன் அடிக்கும், ஒரு யூட்டனில் அந்த இது எஸ்பெண்ட் வளையும் போது கேர்வில் வரையும் போது இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ப்ரோ. அந்த சைடு பிரச்சனை இல்லை, கிளியராக இருக்குது. இந்த சைடு தான் நம்ம கொஞ்சம் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை இப்படி வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரிங்க. ஃப்ரண்ட் சீட்டு பொறுத்த வரைக்கும் ஓகே பிரதர். அடுத்து இந்த கிளச் அண்ட் கியர் ஷிஃப்ட்டுங்க. கிளச் வந்து நல்ல லைட்டாக இருக்குங்களா? கியர் ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்குங்க? பெட்ரோல் கார்ஸில் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலில் வந்து இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம மற்ற கார்ஸ் இருக்குது, என் ஃப்ரெண்டு விர்ச்சூஸ் வச்சுருந்தாரு, அந்த கார்லாம் பார்க்கும்போது இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, சரி வாங்க பிரதர். அதில் என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இஷ்யூ தான் ப்ரோ. இதுவும் இந்த கேப் தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 6 ஃபீட் இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கம்மி. ஒரு 6 ஃபீட்டில் இருக்கவங்க ஷூ போட்டு மிதிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து டச் ஆகுது. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த வண்டியில் இருக்குது. ஓகே, மற்றபடி பெருசாக வந்து நல்லா இருக்கு. பிரதர், ரியர் சீட் அப்படின்னு வரும்போது லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எப்படி இருக்குது? ஹெட்ரூம் எப்படி இருக்குதுங்க? ப்ரோ அது லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் அதை 3XO கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேசின மாதிரி இது 4 சீட்டர் தான், 5 சீட்டர்லாம் சொல்ல முடியாது. 4 சீட்டர் தான். 2 அடல் நல்லா உட்காந்துக்கலாம், ஒரு சின்ன பையன் குட்டி உட்காந்துக்கலாம், அவ்வளோதான் ப்ரோ உட்கார முடியும். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் இந்த லெக் ரூம் வந்து ஓகே, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு தோணுச்சு. ஓகே ஓகே பிரதர். ஹெட்ரூம் தலைக்கு அது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஓகே, பட் ஆனால் ஒரு 6 ஃபீட் 6 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டாக ஆயிடுச்சு. ஓகேங்க, ஓகே. பட் ஓகே, அவங்களுமே பெருசாக அதை இது பண்ணலை. ஏன்னா நம்ம ஓட்டுறவங்களும் 6, இதுவும் 6ஆக இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஓட்டும் போது கொஞ்சம் அப்படியே ஃபென்டர் பண்ணி உட்காந்துக்கலாம். ஓகேங்க. ரியரில் ஏசி த்ரோ வருதுங்களா? ஃப்ரண்ட்ல இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ அதே தான் வந்து ரிவர்ஸ்லேயும் வருது. பட் என்ன ஒரு இதுனா அதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏசி வந்து பிரச்சனை இருக்கு ப்ரோ. அவங்க சொல்லிட்டேன் நான் அவங்க கிட்ட. நான் சேல்ஸ் எடுக்கும் போதே அவங்க ரிவ்யூ கேட்டாங்க, ஏசி இம்ப்ரூவ் பண்ணலாங்க, தெரில ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ராங்காகவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இன்னொரு ஃபேக்டர் பிரதர், ஃபேமிலியாக நீங்கள் போய் வரீங்க அப்படின்றப்போ லாங் ட்ராவல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணினப்போ வந்து இந்த கிளாஸ்லேருந்து உள்ளே வரக்கூடிய வெளிச்சம் நல்லா இருக்குது. கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஒரு சில பேருக்கு வந்து உருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? இல்லை ப்ரோ, அதை எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. வண்டி அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பூட் ஸ்பேஸ் பிரதர்? பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். எனக்கு என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. தூக்கி வைக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஓகே நார்மலா ஒரு இதுனா பரவாயில்ல, ஒரு ஏதோ ஒரு வெயிட்டான இது தூக்கி வைக்கும் போது அவங்களால தூக்கி வைக்க முடியல. ஒரு ஜென்ஸை நம்ம தான் பிடிச்சி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். ஓகே, எப்படி ஒன்றும் இல்லை. சரி பிரதர், ஃபைன். பிரதர், அடுத்த ஃபேக்டர் ஹெட்லைட் வெளிச்சம் எப்படி இருக்குங்க? ப்ரோ நான் ஏன்டா ஒயிட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இந்த ஹாலஜனில் இருக்கிற அந்த இது வரல ப்ரோ. ஆக்சுவலி அவங்க இதை விட எனக்கு கிறிஸ்டல் இது ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் அப்போ கேட்டேன் இந்த அதுக்கு என்னங்க டிஃப்ரென்ஸ்னா, சார் அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அது ஒயிட் நான் ஏதோ ஒரு பின்போ நான் அது கவனிக்கவே இல்லை. ஒயிட் போட்டால் நல்லா இருக்குன்ற ஒரு இதில் நான் போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது, ஓகே ஹாலஜனே இதோட நல்லா இருக்கு போல இருக்குது. இன்னொன்று இந்த வண்டியில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஹெட்லைட் கீழே இருக்கும். ஃபாக் லாம்ப் நம்ம மாற்ற முடியாது. சேம் பிரச்சனைங்க இது. உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் போகும்போது லெஃப்ட் ஆர் ரைட் அது பெரிய பிரச்சனை ப்ரோ. நான் ஹில் ஸ்டேஷனில் இது வரைக்கும் நான் நைட் இறக்குனது இல்லை. நாங்கள் போன ஒரு லாஸ்ட் வீக் தான் போயிட்டு வரும்போது, வால்பாறை போயிட்டு வரும்போது எனக்கு சுத்தமாக கீழே தெரியவே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டு வோல்க்ஸ்வேகன் விர்ச்சஸ் முன்னாடி உள்ளே விட்டு அவர் ஃபோக் லேம்ப் இருந்துச்சு, அவரை கவர் பண்ணியே நான் இறக்கணும்.
பெரிய டிராபேக் அது. ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் மேலே வச்சிருந்துருக்கலாம் அவங்க ஒருவேளை. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம செட் பண்ண நினச்சா கூட ஃபாக் செட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிராபேக் ப்ரோ அந்த வண்டியில். ஹெட்லைட்ஸ் ஓகே, ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ஹை பீம் போட்டால் நல்லா இருக்கு ப்ரோ. பட் ஆனால் அந்த ஹில் ஸ்டேஷன்ஸு அப்படின்னு போகிறப்போ கொஞ்சம் எனக்கு பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஃபாக் செட்டிங் கொடுத்துருக்கலாம், இல்லைனா அது கொஞ்சம் ஏற்றி வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு ஸ்டீரிங் இந்த 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூஸ் பண்ணுறது ப்ரோ. நான் அந்த வண்டியை மிக முக்கியமாக எடுக்கிற காரணம் இந்த ஸ்டேரிங் தான். ரொம்ப பிடிச்சி சூப்பராக கட்டடிக்கலாம் ப்ரோ இந்த வண்டி. எனக்கு நான் கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் நல்லா விரும்பி பண்ணுவேன். அப்படின்றப்போ எனக்கு உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டேரிங்கை தவிர்த்து வேறு எந்த ஸ்டேரிங் எனக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. சூப்பர் ஸ்டேரிங் ப்ரோ வண்டி. நான் உள்ளே ஏறி உட்காந்தோடனே அந்த ஸ்டேரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை தான் என் ஒய்ஃப்டையும் சொன்னேன், நீங்கள் ஏன் 3X விட்டு இதுக்கு போகிறீங்க, ஸ்டேரிங் தான். ஏன்னா வண்டி சொன்ன பேச்சை கேட்குது. நம்ம இப்போ நான் வந்து ஆக்சுவலி இப்படி உட்காந்து ஓட்ட மாட்டேன், நான் இப்படி தான் ஓட்டுவேன். இப்படின்னு விட்டோம்னு வச்சுக்கோங்க, வண்டி இப்படி விட்டு இப்படி திரும்ப வண்டி அடிச்சிக்க முடியாது. ஸ்டேரிங் சூப்பராக அந்த டர்போ இன்ஜின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேரிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து கிரெடிட் கொடுக்கலாம் ப்ரோ ஸ்கோடாக்கு. சூப்பர் சூப்பர். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேணும். அதாவது இந்த கார் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் பண்ணியிருக்காரு. ஒரு 4 to 6 months ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே. உங்களோட ஃபீட்பேக் என்னங்க இந்த காரை பற்றி? ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஹைவேஸில் போகும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்க, அந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. 100ல் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, 100ல் தான் போனாங்களானே நான் ஃபீல் பண்ணலை ஆக்சுவலாக. இல்லாட்டி மற்ற இதுனா 80 விட்டு தாண்ட விட மாட்டேன். அப்போ வந்து நான் எவ்வளோல போனேன்னு தெரியுமா உனக்கு, நான் 110ல் போனேன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அதை நான் ஃபீல் பண்ணலை. ஆக்சுவலாக 110ல் போனாங்கன்ட்டு. இன்னொன்று சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அண்ட் தென் இந்த அந்த மடிப்பு மடிச்சு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. லாங் ட்ராவலுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு. ஆமாம். ஓகே, அடுத்து கேட்கணும்னு நினச்சது வந்து அவர் ஏசி த்ரோ பற்றி சொல்லியிருந்தாரு. ஏசி த்ரோ உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எனக்கு நல்லா இருக்குது. ஏசி உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்க. முன்னாடி குழந்தை வச்சு உட்கார்றதுக்கு அதுக்குமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பேக் சைட் பண்ணதில்லை. ஸோ ஆக்சுவலாக ஃபேமிலியே வந்து 2 பேர் போகிறீங்க. பெரியவங்க யாராவது பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க? பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகேங்க. பேக் சைடு நான் பார்த்தது என்னன்னா, ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் மட்டும் எனக்கு தோணுச்சு. 3 பேர் உட்கார முடியாது. ஓகேங்க. 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஓகே. 3வது ஒரு ஆள் வந்தாங்கன்னா கொஞ்சம் அது இடைஞ்சலாக தான் இருக்குது. ஓகே. இன்னொன்று, இந்த சீட்டில் வந்து இங்கே நல்லா கொடுத்துருப்பாங்க. பேக் சைடு வந்து இந்த சீட் இன்னமுமே கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அது வந்து கட் பண்ணாம இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது இந்த காரை பத்தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஷேர் பண்ணனும் விரும்புறீங்களா? பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. ஹஸ்பண்ட் ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவாங்க. சோ நாங்க கூட போறதுக்கு நல்லா என்ஜாயபிளா தான் இருக்கும். ஓகே பிரதர், டிரைவிங் ரீதியா பேசணும் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தி சொல்லுங்க. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டா தான் ப்ரோ இருக்கு. ஓகே, ஹார்டு தான். ஏன்னா நான் ஆக்சுவலி ஹைவேஸ்ல ஒரு நாள் ஓட்டிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பள்ளம் இருந்திருக்கு, நான் கவனிக்கல. பட் வண்டி விட்டுட்டேன் போது அந்த ஸ்பீட்ல போகும்போது ஒன்றும் தெரியல. ஓகே, நான் கூட சஸ்பென்ஷன் சாஃப்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த கொஞ்சம் உள்ள தள்ளி வந்ததுக்கப்புறம் அந்த ஒட்டஞ்சத்திரம் டு திண்டுக்கல் ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கும். அதில் விட்டு எடுக்கும் போது தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஹார்டா தான் ப்ரோ இருக்கு. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டு தான். இன்னொன்று சொல்ல மாட்டேன், அவங்க ஹாரன் சோடா ஒரு ஹாரன் ரொம்ப ஒஸ்ட். இது ஆக்சுவலா நீங்க நான் வோல்க்ஸ்வேகன் ஹாரன் வாங்கி போட்டிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி நான் போட்டிருக்கேன். அவங்களோட ஹாரன் வாங்கினப்போ எனக்கு ஒரு 2 வீலர் கூட நல்ல ஹார்ன் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். 2 வீலர் ஹார்ன் கூட நல்லா இருக்குங்க, என்னங்க இப்படி ஒரு ஹார்ன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்களும் என்ன சொன்னாங்க, சரி பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபீஸ் தான் அந்த ஹார்ன் மாற்றி கொடுத்தாங்க அவங்க. ஆக்சுவலி சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் ரொம்ப லைட் யூஸா தான் இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்குங்க. ஹை ஸ்பீட்ஸ் வந்து போறப்போ ஒரு 80 to 100 கிராஸ் ஆகிறப்பங்க ஸ்டீரிங் வந்து அந்த இருக்குன மாதிரி அந்த வெயிட் ஆட் ஆகும். பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்டீரிங் தான் உள்ள உட்காரும் போதே நமக்கு வந்து அந்த அந்த கம்ஃபர்ட், ஓகே நான் போயிடுவேன் அப்படின்ற கம்ஃபர்ட் வந்து அந்த ஸ்டீரிங் கொடுத்துருது. அதனால வந்து ஸ்டீரிங் வைஸ் வந்து இந்த வண்டியை வந்து அடிச்சுக்கிற ஆள் இல்லை. எனக்கு கேட்டா பெஸ்ட் ஸ்டீரிங் ஆக்சுவலி. ஸோ கார்னரிங், ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் எல்லாத்துலயுமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்லாவியால கூட அந்த கார்னரிங், நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாவியா ஓட்டி கார்னரிங் அடிச்சப்பதான் எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இந்த வண்டி எடுத்துட்டு நாங்க பொள்ளாச்சிக்கு போகும்போது ஒரு கார்னரிங் அடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படியே போய் விட்டேன், ஒண்ணுமே செய்யல, அது பாட்டுக்கு போச்சு.
பிரேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு பிரதர்? பிரேக்ஸ் சூப்பர் பிரேக்ஸ். சூப்பரா இருக்கு. அடிச்சோம்னா நம்ம அந்த இடத்துல அப்படியே கட்டு நிற்கும் வண்டி. ஸோ அதனால பிரேக்ஸ் வைஸும் வந்து எனக்கு பெருசா இல்லை, எனக்கு அது ஒரு டிராபேக்காகவே தெரியல. எனக்கு இருக்க இன்டீரியர்ல பெரிய டிராபேக் அப்படின்னா ஏசிஸ் தான் ப்ரோ. ஏசிஸ் அந்த பிளடலிங்ஸ் தான். மற்றபடி எனக்கு வண்டியில வந்து ஓட்டுறதுக்கும் சரி, எனக்கு அந்த அந்த டிரைவிங் டைனமிக்ஸும் சரி, டர்போ ஆனும் சரி, வண்டி வந்து குறையல. மேபி நான் யூஸ் பண்ண பெட்ரோல்ஸ் அப்படி இருக்கிறனால இருக்குதான்னு தெரியல. நான் இன்னும் நார்மல் பெட்ரோல் ஓட்டி பார்த்தா எனக்கு தெரியும். பட் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் இருக்கட்டும், 5 rupees தானே, பரவாயில்ல, நம்ம இதிலே ஓட்டுவோம், கொஞ்சம் இதே போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1900 கிராஸ் ஆகும் போது அந்த டர்போ ஸ்போலிங் ஆகிறது தெரியுது. ஆமாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேக் இருக்கு ப்ரோ. அந்த லேக் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த லேக் தாண்டி ஒன்ஸ் டர்போ ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்க பிக்கப் எடுத்து வண்டி வந்து நம்ம அடிச்சு ஓட்டலாம். எங்க நீங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏதாவது ஏறி இருக்கீங்களா? ஆமா, வால்பாறை போயிருந்தோம். நான் ஒரு 2 times வால்பாறை ஏத்திட்டேன் நான். சரி, எனக்கு அந்த எஸ்பெண்ட்ல வந்து அன்னைக்கு ஒரு இடம் வரும்போது ஒரு பஸ் உள்ள வந்துருச்சு, பிரேக் அடிச்சு நிக்கிற மாதிரி ஆயிருச்சு. சரிங்க. ரிவர்ஸ் போக முடியாது. என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டா கிளட்ச் கொடுத்தா வண்டி விறுவிறுன்னு வண்டி ஏறிடுச்சு. ஸோ எனக்கு பர்சனலா அந்த பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு வந்து மாருதி சுசுகி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் அப்படியே முக்கி தான் ஏறிச்சு. இது வந்து விறுவிறுன்னு ஏறிடுச்சு. ஓகே, இந்த என்ஜின் நாய்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் இன்சுலேட் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆமா ப்ரோ, சீரியஸா நானும் அதை ஃபீல் பண்ணது. ஆக்சுவலி இப்போ இந்த ரோட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு தெரியுதுன்றீங்க, என்ன நீங்க அந்த சிமெண்ட் ரோடுக்கு போனீங்கன்னா என்ன கேட்கும் எனக்கு அந்த டயர் சவுண்டோட சேர்த்து அந்த சவுண்ட் கொஞ்சம். ஆனா வேற கம்பைண்ட் ஆயிடும்போது கொஞ்சம் எனக்கு என்னமோ என்னடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நான் அதை தான் போய் அவங்க சர்வீஸ் ஷோரூம்லேயே சொன்னேன், எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும்னா. அவங்க ஓட்டி பார்த்துட்டு அப்படி ஒன்றும் இல்லையா சார், நாங்கள் அப்போதான் எனக்கு அந்த ஃபீலே ஆச்சு. நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இன்ஜின்ஸுக்கு அவங்க இது கொடுக்கல, இன்சுலேஷன் கொடுத்துருந்துருக்கலாம், அது கொடுக்கல. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அந்த பெடலிங்ஸ் அந்த இடம் அது ரொம்ப பெரிய டிராபேக். மூணாவது ஏசி ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் கிளைமேட்னால அப்படி தெரியல. ஆனால் சிவகாசி நான் போனப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, ஏன்டா அப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரியர் சீட்ஸ் 5 பேர் தான். அது 5 சீட்டர் அவங்க வைக்கணும், 4 சீட்டர் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். அவங்க 5 சீட்டர்னு சொன்னது அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரிஞ்சது. மற்றபடி எனக்கு பெருசாக தெரியல. ஓகே, எனக்கு இதுதான் மேஜராக, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்கோடா கைலாக் பற்றின புரிதல் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ அந்த நாங்கள் பர்சனலாக நாங்கள் அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்பவும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் சரி, அதை எங்களால் கவனிக்கவே முடியலை. அது ஒரு யூஸராக நீங்கள் அது டே டு டே லைஃப் அது கூட பழகும் போது தான் இந்த மைனூட்டான விஷயங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்து வாங்குறவங்களுக்கு போய் சேரணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டவுட்டாக இருக்காங்க, கால் பாதம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து பர்டனாக இருக்கும். அப்படின்றப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ்லாம் வந்து தெரியணும்னா நீங்கள் உங்களோட யூசர் ரிவ்யூவை பெர்ஸ்பெக்டிவாக ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 1 minute நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லுவேன். மைலேஜ் வந்து நான் சொன்னது வந்து நம்ம ஃபஸ்ட் கியரில் நம்ம ரேஸ் பண்ணாமல் இருந்தால் எடுக்கலாம். ஃபஸ்ட் கியரில் நான் ரேஸ் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்னா அந்த மைலேஜ் கிடைக்காது. என்ன நீங்கள் பெட்ரோல் போட்டாலும் ஃபஸ்ட் கியரில் வச்சு ரேஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காது. நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் செகண்ட் கியர் போட்டுட்டு செகண்ட் கியரில் லைட் ரேசிங் கொடுங்க. இந்த லைட் பெடலிங்னு சொல்கிறீங்க, அந்த லைட் பெடலிங் கொடுத்தா எடுத்துடலாம் ப்ரோ. ஏன்னா நாங்கள் சொல்கிறேன் மைலேஜ் நீங்கள் சொல்லலாம், மைலேஜ் என்ன இவ்வளோ கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டு எனக்கு வரல அப்படின்னா. நான் அப்படி தான் சொன்னேன். நான் ஒருத்தர் வந்து ஸ்லாவியா அப்போ தான் எடுத்துகிட்டு வெளியே வந்தார், நான் கார் சர்வீஸ் கொடுக்கும்போது. ஷோரூம்லேருந்தே ஒரு மிதி தான் அவர், அந்த வண்டி தம்பி அந்த சின்ன பையன் தான். சரிங்க. ஒரு மிதி மிதிச்சார், வண்டி அங்கேயே ஒரு ரோலாகி வெளியே அப்படி டப்புன்னு வந்துச்சு. அவங்க அப்பாட்ட சொன்னேன், இவ்வளோ நீங்கள் ஓட்டுனீங்கன்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது பார்த்தீங்கன்னா. அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறாங்க போல். அது ஒரு சர்ன்னு ஒரு மிதிச்சு ஓட்டினார். இப்படி ஓட்டினேன்னா உனக்கு மைலேஜ்ன்ற பேரில் அவங்க சொன்னது எதுவுமே வராதுப்பா, 10க்குள்ளே தான் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் கியரில் வந்து நீ பெடலிங்கே கொடுக்காது. நீ அன்டில் அன்லஸ் நீ ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஒரு இதில் ஏற்றும் போதோ நீ ரேஸ் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டினா இருக்குதுன்னா, இல்லைன்னா சுத்தமாக கிடைக்க மாட்டேது அப்படின்னாரு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க இந்த டைனமிக்ஸ் ஓகே, பட் ஆனால் ஃபஸ்ட் கியரில் கொடுத்து எடுக்கிறவங்க எடுக்காதீங்க. இப்போ 1800 to 2000 RPM பேலன்ஸ் பண்ணா பிரதர் நாங்கள் பார்த்தது எல்லா டர்போ பெட்ரோல்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும் ப்ரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி ரஷ் பண்ணால் அது நடக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த 3rd கியர் 4th கியரில் நம்ம ரேஸ் பண்ணால் போதும் கிடைக்குது ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நம்ம ரேஸ் பண்ணி ஓகே அன்டில் அன்லஸ் அது தேவைன்னா நம்ம ஏற்றலாம், ஒரு ஸ்லைடில் ஏற்றுறோம் அப்படின்னா ஏற்றலாம். மற்றபடி நார்மல்ஸாக இருக்கிறது வந்து
இதுதான். ம். நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் XP95 போட்டு ஓட்டுங்க. அந்த ஷெல்லு அந்த அளவுக்கு கூட நமக்கு தேவையில்லை. ஆமாம், நானுங்களே நோட் பண்ணது வந்து 91 சப்போர்ட்டட், 95 ரெக்கமெண்டடாக ரெக்கமெண்டட் இருந்துச்சு. இருந்துச்சு. அது நல்லா இருக்கு ப்ரோ. XP95 நான் போட்டு ஓட்டினா அதுக்கு எனக்கு இன்ஜின் நாய்ஸும் சரி, அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு பெர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால நான் அது சஜஸ்ட் பண்ணுவேன். XP95 போட்டு, ஏன்னா இவ்வளோ இன்ஜின் போட்டு காசு வாங்குறோம். ஸோ பெர் லிட்டருக்கு 5 ருபீஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வண்டி நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா கிடைக்குது. ஓகே, இதுதான் அட்வான்டேஜ். சரிங்க ஜெயஸ்ஃபாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் முக்கியமாக சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதனால் பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.